வெற்றிவேல் முருகனுக்கு. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக்கு. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷ்ணே வாதபுரிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यमाहिर्यजत्राः स्थिरैर्भद्रैर्वाक्मनस्तनूभिः यशेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धसर्वाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो हरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिः तदायुः. ओम शांति शांति शांति. இன்னைக்கு கோபால உத்தரதாபினி உபனிஷத்தினுடைய 12வது மந்திரத்தை சிந்திக்கலாம். 11 வரைக்கும் பஞ்சபூதங்களும் அதனுடைய குணங்களும், அதாவது தன்மாத்திரான்னு சொல்லக்கூடிய ஆகாயம் சத்தம், காற்று தொடுதல், அக்னி வடிவம், நீர் சுவை, பூமி மனம், ஒன்று பிரிக்க முடியாத அளவுக்கு சேர்ந்திருந்தாலும் சப்தம் ஆகாயத்திலிருந்து வேறுபட்டது. சப்தம் ஆகாயத்தை அறிவதில்லை, ஆகாயம் ஆத்மாவை அறிவதில்லை. சப்தம் தனக்கு ஆதாரமாக இருக்கிற பொருளை அறியறதில்லை ஆகாயத்தை. ஆகாயம் தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பரமாத்மாவை அறிவதில்லை. அது மாதிரி பஞ்சபூதங்களையும் சொல்லி கடைசியாக பூமியை சொல்லும்போது, பூமி மனமுடையது, மனத்தில் பூமி இருக்கிறது, பூமியில் மனம் இருக்கிறது. ஆனால் இது சேர்க்கப்பட்டது, கோர்க்கப்பட்டது. அதனால் ஆத்மாவுக்குள்ளே எதெல்லாம் சேர்க்கப்பட்டதோ கோர்க்கப்பட்டதோ அந்த 3 நிலைகளில் 2 நிலைகளை நீக்க முடியும். இதுக்கு மிக்சர் உதாரணம் சொன்னேன். எல்லாத்தையும் போட்ட கலவையாக நாம் இருக்கோம். ஆத்மாங்கிற அந்த ஆதார பொருளில் அதில் சித்துன்னு, சிதாபாசம்னு, சத்துங்கிற ஆதாரத்தில் சித்துங்கிற உயிரும் சிதாபாசங்கிற உடம்பும் இருக்கிறது. சிதாபாசம் உடம்பை குறிக்கிறது, 3 உடம்பை குறிக்கிறது. சித்துங்கிறது உயிரை குறிக்கிறது. இந்த சிதாபாசத்துக்கும் சித்துக்கும் ஆதாரமாக இருப்பது சத்து அப்படின்னு பார்த்தோம். அதனால் மனம் இருந்தாலும், மனம் சிந்தித்தாலும், விஷயங்களை கிரகித்தாலும், மனம் சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவித்தாலும் மனம் சித்தத்திற்கு, அதாவது சித்திற்கு வேறானது. அதனால் நான் மனம் அல்ல, சுகதுக்கம் எனக்கு இல்லை. இதுதான் ஒரு தெளிவான புரிதல். இது ஒரு உணர்வு நிலை, இது ஒரு நுட்பமான நிலை. அறிவு நிலையிலே அல்லாமல், ஆமாம் நான் ஆத்மானா எப்பயுமே சதா ஆனந்த ஸ்வரூபம். அது எப்போ அதை அறிய முடியும்னா ஸ்வஸ்திதம்ங்கிற நிலையில் தான் அதை அறிய முடியும், உணர முடியும், அந்த வாழ்க்கையை வாழ முடியும். ஸ்வஸ்திதம்ங்கிறது நிஷ்டைன்னு பேர். பிரம்ம நிஷ்டை, இல்லை ஆத்ம நிஷ்டை, அல்ல யோக நிஷ்டை, அல்லது ஞான நிஷ்டை, எல்லாம் ஒன்று தான். நிஷ்டா அப்படின்னு வந்துட்டாலே என்னது, ஸ்வஸ்திதம்னு அர்த்தம். அதை தான் நிதித்தியாசனம்னு சொன்னேன். நிதித்தியாசனத்தில் இருக்கும்போது நீ நிஷ்கிரியமாகவும் சாந்தமாகவும் சாட்சியாகவும் மௌனமாகவும் இருக்கிறாய். அதை விட்டு நிச்சயை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் நிஷ்டையில் இருக்காங்களா? எப்பயுமே நிஷ்டையில் இருக்கணுமா?
2 விஷயம். ஞானமோ யோகமோ வேத விசாரமோ ஒன்று அந்த சத்தில் போய் நிலை நிறுத்துனா ஆனந்த அனுபூதியில் இருப்ப. சிவ அனுபூதி, ஆனந்த அனுபூதி, சிவபோகம் எல்லாம் பொருந்தும். அங்கே தான் அந்த பிரசீதம்னு சொல்லக்கூடிய அமைதியும் ஆனந்தமும் நிரம்பி நிற்கிறது. இப்போ நீ கோவப்படுற, காமப்படுற, துக்கப்படுற, பயப்படுற, குழப்பத்தில் இருக்கேன்னா அப்போ நீ எங்கே இருக்க? தன்னுடைய சுய இடத்துல இல்லை. சிவசித்தம்னு சொல்லக்கூடிய சிவத்தில் இல்லை நீ. இப்போ தெரியுதா சிவம்ங்கிறது என்னான்னு? சித்தான சக்தியான நீ சிவமான சத்தோடு இருந்தால் நீ அமைதி, ஆனந்தம், மௌனம், சாந்தம், சாட்சி அந்த நிலையில் இருக்கிற. அந்த நிலையில் எப்போதுமே அங்கேயே இருக்கணுமா அப்படின்னா அது நிர்விகல்ப சமாதி. அது வேண்டான்னு வேதாந்தம் உங்கள் சாய்ஸ்க்கு விடுது. ஆனால் யோகிகள் அதுக்குள்ளே தான் போயிடுவாங்க, திரும்ப மாட்டாங்க. ஞானிகளும் சில பேர் இந்த சமுதாயமே வேண்டாம், நான் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் 98% பிரம்மஞானிகள் பரோபகார்த்தத்தில் தான் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க. ரமணர் கூட மேலேயே அங்கேயே தங்கிடுறனாரு. ஆனால் சுவாமி விடலை, இறக்கி விட்டார். பரோபகார்த்தம் பண்ணணும், உன்னை பார்த்து பல பேர் பிரம்மநிஷ்டைக்கு முயற்சி பண்ணுவான், கீழே இறங்குப்பான்னு ஒரு காரணத்தை காமிச்சு காரியத்தை நடத்தினார். அதுக்கப்புறம் அவர் பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ரமணர் கீழே தான் இருந்தார், மக்கள் மத்தியில் இருந்தார். அவர் பார்வை பொண்ணே போதும், அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஒன்றே போதும். சுற்றி இருக்கக்கூடிய 18 பட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா கிராமங்களும் அவரால் பயன்பெற்றது. யோகிகளுக்கு யோகமும், ஞானிகளுக்கு ஞானமும், சித்தர்களுக்கு சித்தியும், பக்தர்களுக்கு பகவானாகவும், சிலருக்கு சொல்லாமல் சொன்ன குருவாகவும் அவர் விளங்கியிருக்கார். அப்போ அங்கேயே இருக்க முடியுமானா அங்கேயே நீ இருக்க வேண்டாம். ஒரு நிலை வரைக்கும் தான் அங்கேயே இருக்கிறது. அதுக்கப்புறம் சுபாவம், உன்னுடைய சுபாவமே அதுவாகிடும். நீ ஏகாந்தமாக போய் தனிமையில் உக்காந்தா தான் உன்னுடைய சித்து சத்தோடு இருக்கும். இல்லை, நீ அன்றாட வேலைகளை செய்யலாம். இப்போயே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எப்போயாவது இந்த ஞான யோகத்தை சிந்திக்கிறீங்களா இல்லையா? சுவாமியை சிந்திக்கிறீங்களா இல்லையா? வேதா கிளாஸ் சிந்திக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் சிந்தனையே இருக்காது, ஒன்று மட்டும்தான் இருக்கும், அது நீங்களாக இருப்பீங்க. அதுதான் ஆனந்த நிலைன்னு பேர். அது நிச்சயம் ஆகிற வரைக்கும் தான். இப்போ ஞான நிச்சயம் ஆகணும்னு சொல்லுவோம் அடிக்கடி. இப்போ ஞானம் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்குமே இருக்குன்னா இந்த பிரம்ம ஞானத்துக்குள்ளே வந்த சிஷ்யர்கள் எல்லாருக்குமே என்னது 12 ஆண்டுகளில் கற்றுக்கலாம். 12 ஆண்டுகளில் பிரம்மம்னா யார், நான் யார், ஜெகத் என்னன்னு பூர்ணமாக புரியும். ஆனால் நிச்சயம் ஆகுமான நிச்சயம் ஆகாது. நிச்சயக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட் என்னது? ஏகாந்தம், தனிமையில் பிரம்மத்தை தன்னுடைய ஸ்வரூபத்தில் தியானத்தில் உட்காந்து அறிவோடு விழிப்பு நிலையில் பயணித்தால், சும்மா இருந்தாலே அதுவே அந்த புள்ளியை தொடும், அங்கேயே நிற்கும். அது பிரம்மனிஷ்டன்னு பேர், இல்லை சுவசித்தம்ங்கிற பேர். அதுதான் நிதித்தியாசனம்னு சொன்னோம். இப்போ பாக்கி பேர்லாம் எங்கே இருக்கான்? கடைகோடியில் இருக்கான். எப்போ அவன் அங்கே போகிறான்? இப்போ நிர்விகல்ப சமாதி அவசியம் இல்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது. சகஜ சமாதினா அவன் எங்கே இருந்தாலும் சதா நிஷ்டையில் தான் இருக்கான். கண்ணு திறந்துருக்கும், காது கேட்கும், வாய் பேசும், எல்லாம் பண்ணலாம். இயல்பானா அவன் மௌனமாக இருப்பான், சாந்தமாக இருப்பான், சாட்சியாக இருப்பான், நிஷ்கிரியமாக இருப்பான். இது புரியுதா? இதுக்கு இறுதி நிலை இது. நிதித்தியாசன நிலையை மனனத்தில் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா மனனம் கடன்னு போயிடும், ஈஸியாக போயிடும். ஆனால் சகஜ சமாதி எதுக்குன்னா, நீ அன்றாட வேலைகளை, பரோபகார்த்தத்தை, குடும்பத்தை நீ பரிபாலனம் செய்யலாம், தொழிலை நீ செய்யலாம். அதனால் இது ஒரு அரிய பொக்கிஷமான ஒரு ஃபார்முலா. இது யாரும் சொல்லாத ஃபார்முலா. இதுக்குள்ளே இப்படி நீ பயணித்தா இப்படி நீ வாழ்க்கையை நடத்தலாங்கிறது யதார்த்தமான டிஸ்கவரின்னு தான் சொல்லணும். அடியனுடைய இவ்வளவு நாட்கள் இந்த யோகத்தில் இருந்ததுனால இல்லறம் செழிக்க. இல்லறம்னா என்ன?
இல்லறத்தினுடைய குறிக்கோள் இந்த 5 தந்த பஞ்ச யஜ்யம்னு சொல்லக்கூடியதுதான். இல்லறத்தினுடைய குறிக்கோள் என்ன? வீடு, மனைவி, மக்கள், நோய் தீரணும், பணம் வேணும்னு கேட்குறீங்கல்ல, அது வேணும்னா பஞ்ச யஜ்யம்னு சொல்லியிருக்கேமே. பஞ்ச யஜ்யம் என்ன? அதான் 10 ரூபா இறைவனுக்கு, 10 ரூபா குருவுக்கு, 10 ரூபா பித்ருகளுக்கு, 10 ரூபா உற்றார் உறவினர் வீக்காக இருக்கிறவங்களுக்கு, 10 ரூபா ஜீவராசிகள்னு சொன்னால அந்த தர்மத்தை செய்கிறது தான் இல்லறத்தினுடைய பிரதான கடமைன்னு வேதம் சொல்லுது. அதோட தபஸு சொல்லுது. தபஸை எப்போ பண்ணலான்னா நீங்கள் அதை வனப்பிரசத்தில் பண்ணிக்கலாம். சன்னியாசம் நம்ம போகிறது இல்லை. அதனால் டெய்லி வைதிக வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே வரணும். ரொம்ப முக்கியமான கருத்து இது. ஆடு மாடு மாதிரி வாழ்கிறேன்னா அது எல்லோரும் வாழலாம். எல்லோரும் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கான். எங்கள் சிஸ்டம் இருக்குது. ஒரு நெறியான வாழ்க்கை, முறையான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, ஆனஸ்டான வாழ்க்கை, ப்ராக்ரெசிவான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை வேணும்னா வைதிகம் முதல்ல பிடிங்க. உபநிஷத்து வார்த்தை நம்ம எவ்வளவு முக்கியம்னு சொல்கிறோமோ அது மாதிரி நம்மளை வழி நடத்துறதுக்கு வைதிகம் அவசியம். அதனால் அன்றாட ஏதாவது ஒரு ஆடியோ நிச்சயமாக நீ கேட்கணும். 3 வேளை சாப்பிட்றோம்ல, 8 மணி நேரம் தூங்குறோம்ல, டிவி பார்க்குறோம், செல்லை பார்க்குறோம்ல, அதெல்லாம் எப்படி சபாவமாக நடக்குதோ அது மாதிரி சகஜமாக இது நடக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோவாது கட்டாயம் கேட்கணும். கேட்டால் என்ன ஆகும்னா சகஜ சமாதியை நோக்கி போவேன். சகஜ சமாதியில் நீ செய்யக்கூடிய தொழில் விளங்கும். இல்லறம் அமைதி ஆனந்தத்தில் நிரம்பி நிற்கும். நீ சதாவே உற்சாகமாக இருப்ப, பிரம்மஸ்வரூபமாகவே இருப்ப. ஒரு பக்கம் பரோபகார்த்தம் நடக்கும், ஒரு பக்கம் இல்லறம் நடக்கும். புரியுதா? இப்போ எனக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன குறைச்சல்? எல்லாம் நடக்குதா இல்லையா? ஒரு பக்கம் இல்லறம், ஒரு பக்கம் இறைப்பணி, ஒரு பக்கம் வேத விசாரம். நடக்குதா இல்லையா? எல்லாம் நடக்குதா இல்லையா? ஒரு பக்கம் பரோபகார்த்தம். எப்படி நடக்குது? இதுதான் சகஜ நிலைன்னு பேர். இவன் சதீஷ் சொல்லுவான், எப்படி இப்போ இவ்வளோ பெரிய வேலையை பண்ணிட்டு இவ்வளோ சாதாரணமாக எப்படி இருக்க முடியுது அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு தான் கேட்குறான். பிரசன்னாவும் ஆச்சரியப்பட்டு தான், 3 மணி நேரம் எப்படி உட்காந்து பூஜை பண்ணுறீங்க? இதுவே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் நம்ம எவ்வளோதான் செய்ய வேண்டியதே இனிமேல் தான் இருக்குங்கிறோம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு விஸ்வரூபம், ஞான விஸ்வரூபம் எடுக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே முதல்ல வைதிக வாழ்க்கையை வாழணும்னு, வைதிகம்னு ஒரு வார்த்தை எழுத சொல்லியிருக்கேன்ல, வைதிக வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். இந்த வைதிகமே குருவாக இருந்து உங்களை வழி நடத்தும். எழுதுனது யார்? ரிஷிகள் எழுதியிருக்காங்க. யார் பேராவது போட்டிருக்காங்களா? நான் தான் எழுதுனேன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கஷன் தான் பண்ணுவாங்களே தவிர நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் எழுதுனேன்னு சொல்ல மாட்டான். கண்டுபிடிக்கிறது தப்பு இல்லை, கண்டுபிடிக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா மறைஞ்சிருக்கிறத நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம், தயாரிக்கலை, இருக்கிறத எடுத்துகிறோம். இப்போ வேதம் வைதிகம்னு சொன்னாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க? கோயில், குளம், விபூதி, குரு இதெல்லாம் சொன்னால் என்ன சொன்னால் சன்னியாசி ஆயிரப்பா அப்படின்னாங்க. எவன் சொல்கிறான்? ஜெகத்குருவா சொல்கிறாருங்க. யார் சொல்கிறா? அறிவே இல்லாதவன் சொல்லுவான். அறிவே இல்லாதவன் முத்ராட்சம் போடாத, நான்வெஜ் நிறையா சாப்பிடு, கோயிலுக்கு அடிக்கடி போகாத, இதெல்லாம் மாற்றி சொல்லுவான். அவன் பேச்ச அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் இவரே வீக்கு. இவர் அவரை சொல்கிறாருன்னா இவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே பழியாக போடுறான்னா அவன் 2வது பட்சம்தான், இவன் தான் முதல் காரணம். இவன் என்ன பண்ணுவான்? அவனை சொல்லுவான். அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் அதெல்லாம் நீ கடந்து வரணும்னா, இந்த நிலைக்கு வரணும்னா அதெல்லாம் நீ கடந்து தான் வரணும். அதனால் வைதிகங்கிற வார்த்தை மிக 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 முக்கியமான வார்த்தை. என்னைக்கு வைதிகத்தை விட்டோமோ நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக சிதிலம் அடைஞ்சு என்ன ஆச்சு? இப்போ நடுத்தர நிற்கிறோம், காசு வண்டி தான் குறையன்னு நிற்கிறோம். அதை கொண்டு போய் மெடிக்கல்லையும் வேறு இடத்துலையும் கொடுத்து விரயம் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கமா இல்லையா? நெறிமுறை தவறவே கூடாது.
ஆடு மாடு எப்படி வேணாலும் இருக்கலாம். அது இந்த நாடு எல்லாம் ரிஷிகள் உள்ள நாடு. உலகத்தில் இறைவனை பற்றி யார் பேசுகிறா? யாராலும் பேச முடியாது. இங்கே தான் பேசுகிறாங்க, எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் இறைவன், எப்படி இருப்பார் இறைவன், இங்கே வா நான் சொல்லித்தரேன். அதனால் இந்த வைதிங்கிற வார்த்தையும் தர்ம அர்த்த காம மோட்சங்கிற வார்த்தையில் நாளுக்கு அந்தந்த வயசில் அந்தந்த நிலையை நீங்கள் கடந்து வரணும். காமத்திலே நிற்கிறேன்னு சொல்லக்கூடாது. 7 கழுத வயசாயும் காமத்தை விட முடியல. காமம்னா ஆசையை சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஆசை. 50 வயசுக்கு மேலெலாம் முக்தி தான். ஒரு நாள் கூட வீணடிக்கூடாது. நான் ஏமாந்துட்டேன், நான் அங்கே விட்டுட்டேன், இங்கே விட்டுட்டேன், அங்கே அது ஆயிடுச்சு, அதெல்லாம் எந்த காரணமும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. நேரம் இல்லை உனக்கு. அதனால் வேதம் இது நல்ல ஒரு வைராக்கியமாக எடுங்க. இப்போ எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஒன்று இது செய்யலாம், இது செய்யணும், செஞ்சது நல்லதுன்னு தெரியுது, ஆனால் செய்ய முடியல. ஏன்? அறிவு இல்லை. அறிவு ஸ்ட்ராங்காக இல்லை, அறிவு வீக்காக இருக்குது. செய்யணும், போகணும், வரணும் தான் நினைக்கிறேன், போகணும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் போகவே முடியலையே, காலையில் எழுந்துக்க முடியல. பல பேர் என்கிட்ட கேட்டேன், நைட்டு நான் சாமி வேல் பூஜைக்கு வரணும் தான் நினைக்கிறேன் ஜி. நைட்டு படமும் அவ்வளோ தீவிரமாக நினச்சிட்டு படுக்கிறேன். காலையில் நான் தூங்கிடுறேன் ஜி. அதுக்கு என்ன ஜி பண்ணுறதுன்னு? நைட்டு சாப்பிடாம படு. ஒரு வேளை சாப்பிடலன்னா என்ன கெட்டு போகுது? ஏற்கனவே நீ அதிகமாக தான் சாப்பிட்டுட்ருக்க. சாப்பாடு மட்டும் தடையப்பட மாட்டேங்குது. அவன் தூங்குவானா நைட்டு? எப்படா 3 மணி ஆகும்னு இருப்பானா? இருக்க மாட்டானா? அப்படி என்ன சாமி கும்பிடணும்? நீ கும்பிடாத, தூங்கு. எப்போதும் போல் தூங்கு. போண்டா சாப்பிடு. போண்டா சாப்பிட்டா தூக்கம் தான் வரும். வேறு என்ன பண்ணுற? அதனால் இன்றைக்கி இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, வைதிகம்ங்கிற ஏற்கனவே பேசியிருக்கேன். இங்கே வலியுறுத்துகிறோம். இந்த முறைகளை தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கார் இவர். யார்? ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் துர்வாச முனியை வச்சு சொல்கிறார். அயம் ஹி கிருஷ்ணோ, இந்த கிருஷ்ணனும் யோகோஹி பிரேஷ்டக, உங்கள் எல்லாருக்குள்ளேயும், கோபியர் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் பிரேஷ்டக, பிரியமானவர் உள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. ஷரீரம் அத்வயம் காரணம் பவதி, நீங்கள் உடம்போடு இருக்கிறதுனால ஜீவன், நீங்கள் உடம்போடு இருக்கிறதுனால நீங்கள் ஜீவனாகவும், அவர் உடம்பு இல்லாததுனால அவர் பரமனாகவும் இருக்கிறாரே தவிர அவரும் நீங்களும் ஒன்றுதான். அத்வயம் சொல்லுது. சரீரம் அத்வய காரணம் பவதி, உங்களுக்குள்ளே இருக்கார். அவர் பிரம்மமாக இருக்கிறாரு, பரமாத்மாவாக இருக்கிறாரு. நீ உடம்போடு இருக்கிறதுனால ஜீவாத்மா இருக்கிற, அவர் ஜீவாத்மாவாக இருக்கிறதா நீ நினைக்கிற, அது அறியாமை. சரீரம் அத்வயம் காரணம் பவதி, இந்த கிருஷ்ணன் உங்களுக்கு பிரியமான பொருள், நீங்கள் ஜீவன், உங்களுக்கு காரணமாக இருக்கிற, இந்த உடம்புக்கு காரியமாக இருக்கிற பரமாத்மா கிருஷ்ணன். துவஸ்வபர்ணா பவதி, ஒரு மரத்தில் 2 பறவை போல சத்து சாட்சியாக இருக்கும். எந்த காரியமும் செய்யாது, எந்த பழத்தையும் சாப்பிடாது. நான் கர்த்தா நான் போக்தா. இன்னொரு பறவை சித்து, அது வேலை செய்யும், அனுபவிக்கும், அப்புறமா சுகதுக்கங்கும். ஆச்சா? அதனால் தோஷோபர்ணா பவதி, பிராமன் சொல்லக்கூடிய பிரம்மமும், அகம் நானும், நான் அந்த பிரம்மத்திலிருந்து சம்பூதஸ்ய வெளிவந்தேன். பிரம்மா சொல்கிறார், நான் அந்த பரம்பொருளான. இப்போ தன்னை அவர் என்னவாக இருக்கார்? உடம்பு இருக்கிறனால தோன்றுனாவே சித்து தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆதாரம் என்ன? சத்து. நான் பிரம்மனோ அகம் சம்பூத, நான் அந்த பிரம்மத்திலிருந்து, ஸ்ரீகிருஷ்ணன் என்ற பிரம்மத்திலிருந்து சம்பூத உதயமானேன், தோன்றினேன்.
தத்தே இதரோ போக்தா பவதி. அப்படி தோன்றியவர்கள் எல்லாரும் போக்தாவாக இருக்கிறாங்க, கர்த்தாவாக இருக்கிறாங்க. அந்நிய இன்னொன்று இருக்குல்ல, ரெண்டாவது பறவை சாட்சியாக இருக்குல்ல, அந்யோகி சாட்சி பவதி, அது சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. முதல் பறவை என்ன செய்யுதுங்கிறத ரெண்டாவது பறவை பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் இந்த முதல் பறவை நல்லா துள்ளி குதிக்கும், ஓடும், ஆடும், பாடும், எல்லாம் பண்ணும். அப்புறமா சத்துவகுணத்துலேருந்து கொஞ்சம் ரஜோகுணத்துக்கு கொஞ்சம் ரொம்ப பரபரன்னு இருக்கும். தமோ குணத்துக்கு வந்துச்சுன்னா துக்கப்படும், பயப்படும், குழப்பமாக இருக்கும். அப்புறமா அங்கே போய் முறையிடும் சாட்சிக்கிட்ட போயிட்டு, நான் துக்கமாக இருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடையாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவேன், நீ வெளில போகாத, என்னோடையே இரு அப்படின்னு என்ன பண்ணுது, சத்தானது சித்துக்கு உபதேசம் பண்ணுறது தான் உபனிஷத். சத்தானது சித்துக்கு உபதேசம் பண்ணுறது தான் உபனிஷத். விருட்ச தர்மே தோ திஷ்டதः. இந்த மரங்கள் சம்சாரத்தில் நிற்குது. இந்த மரங்கள் ஜீவராசிகள் சம்சாரத்தில் நிற்கின்றன. அத்தோ போக்தா இதரோ பூர்வகி போக்தா பவதி தத்தே இதரா அபோக்தா கிருஷ்ண பவதி இதி. ஒன்று அசையக்கூடிய போக்தாகவும் அதே வார்த்தை தான், அதே கருத்து தான். அங்கே கர்த்தான்னு சொன்னது, இங்கே போக்தான்னு சொல்லு. பூர்வகி போக்தா பவதி, ஒன்று முதல்ல இருக்கிறது சித்தானது போக்தாவாக இருக்குது. தத்தோ தரோ அபோக்தா, இன்னொன்று அபோக்தாவாக இருக்குது. அங்கே சாட்சின்னு சொன்னது, இங்கே அபோக்தான் இருக்கு. கிருஷ்ணோ பவதி, அவதனால் பிரம்மம் கிருஷ்ணன் அபோக்தா. அதனால் இத்தனை பெண்கள் கூட இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது, விவரிக்கிறது. இது புரியுதா? நீங்கள் இப்போ ஆத்மாவாகவும் இருக்கீங்க, உபாதியாகவும் இருக்கீங்க, ஸ்தூல உடம்பாகவும் இருக்கீங்க, சூக்ஷ்ம உடம்பாகவும் இருக்கீங்க, காரண உடம்பாகவும் இருக்கீங்க, ஆத்மாவாகவும் இருக்கீங்க. ஸ்தூல உடம்பாகவும் இருக்கீங்க, சூக்ஷ்ம உடம்பாகவும் இருக்கீங்க, காரண உடம்பாகவும் இருக்கீங்க, ஆத்மாவும் இருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாலு இடம் இருக்குது உங்களுக்கு, வசிக்கிறதுக்கு, நிற்கிறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு. நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கீங்க? ஆத்மாவிலேருந்து ஆனந்தமாக இருக்கணும், ஏன் துக்கமாக உட்காந்துருக்கீங்க? அப்போ நான் ஆத்மாவாக இருக்கிற வரைக்கும் ஆத்மாங்கிற நிலை உண்மை. அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம மனசு என்ன பண்ணுது, தயக்கப்படுது. அறிவு நிலை இந்த சித்தை ஒட்டி இருக்குல்ல, அது அறிவு. சித்து அறிவு, அறிதல், தெரிதல், புரிதல், உணர்தல்னு சொல்கிறேன்ல, அதில் கடைசி நிலை உணர்வு நிலை. வாழ போகிறோம். இப்போ எனக்கு தெரியும், ஆனால் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், செய்ய முடியலன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்? அறிவு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த உணர்வு நிலை ஸ்ட்ராங்காக இருக்கும், அழியாத நிலை. அதுதான் சக்தி நிலை, அதுதான் குணநிலை, அதுதான் அவஸ்தா நிலை. எல்லாமே இந்த உபாதிகளை கோத்துக்கிட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கூடையும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் கருவியாக பயன்படுத்தி இந்த உலகத்தோட அது இன்ட்ராக்ட் பண்ணுது, தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்குது. எது? சித்து. இந்த உணர்வு நிலையில் புறத்தை போகாமல் அகத்தில் போணுச்சுன்னா அது என்னவா? அது சத்து. வெளியில் வந்ததுனால தோன்றின எல்லாமே சித்து தான். அது எங்கே இருக்கும்? ஒன்று சூழ உடம்புல இருக்கும், இல்லை சூக்ஷ்ம உடம்புல இருக்கும், இல்லை காரண உடம்புல இருக்கும். காரண உடம்புல இருக்கும்போது பயமும் துக்கமும் குழப்பமும் இருக்குது. சூக்ஷ்ம உடம்பத்தில் இருக்கல காமக்ரோதாதிகள் இருக்குது. ஸ்தூல உடம்புல இருக்கும்போது பசி தாகம் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்? சத்தில் இருக்கணும், சகசிராரத்தில் இருக்கணும். அங்கே நீங்கள் என்னவாக இருப்பீங்க? அங்கே நீங்கள் சத்தாக இருப்பீங்க. நெருப்பில் போட்ட இரும்பு குண்டு நெருப்பு மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் இருப்பீங்க. அதை விட்டு வெளியில் வந்தால் கருப்பான இரும்பு குண்டாக மாறிடுவீங்க. அப்போ எப்பயுமே அங்கே இருக்க மாட்டோமா? அங்கேயே இருந்து நீ திரும்ப இரும்பாக மாறாமல் நெருப்பாக மாறிட்டீன்னா அதுக்கப்புறம் எப்பயுமே நீ நெருப்பு தான்.
அப்போ தான் அந்த நிலையை தான் சகஜ சமாதின்னு சொல்கிறது. அது புரியுதா? மேலே இருந்து அந்த நிலையை தொட்டு தன்னுடைய ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்பு, சித்து சத்து எல்லாமே பிரம்மமாக இருக்குது இப்போது. அப்படி அப்படி இறைவன் கிருஷ்ணன் பிரம்மமாக இருக்கிறதுனால அவர் யாரு கூட இருந்தாலும் ஆத்மா அசங்கக, யாரு கூடயும் சேராது. அதோடு எந்த கலப்படமும் பண்ண முடியாது. சேர்த்து வைக்கலாமே தவிர அது கொஞ்சம் காலத்தில் அது என்ன பண்ணிட்டோம், சேர்த்து வைத்ததெல்லாம் ஒரு காலத்தினால டைம் அண்ட் ஸ்பேஸ்னால அது என்னவாகும், டைலூட் ஆகி கீழே விழுந்து போகும். எத்தனை வித்யா அவித்யானா, எங்கே வித்யாவுக்கோ அவித்யாவுக்கோ புலப்படாத ஒரு பொருள், நீ அறிவுனாலையும் அறிவையும் அறியாமையும் கடந்த ஒரு பொருள் இருக்குது. ரெண்டுத்துக்கும் ஆதாரம். அதாவது அஞ்ஞானம், அறியாமை அஞ்ஞானம், அறிவு ஞானம். இந்த பரம்பொருள் அஞ்ஞானமாகவும் இல்லை, ஞானமும் இல்லை, பிரஜானமாக இருக்குது. ரெண்டுத்தையும் கடந்த விசேஷமானதாக இருக்குது. புரியுதா? அதுதான் அலையாக இருக்குது, அதுதான் நிலையாக இருக்குது, அதுதான் நுரையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எதுனா நுரையை பார்க்குறீங்க, சிதாபாசங்கிற உடம்பை பார்க்குறீங்க. அப்புறம் அலையை பார்க்குறீங்க, உயிருங்கிற அலையை பார்க்குறீங்க. நிலையை நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அதுதான் நம்மை வைத்தே பார்க்கிறது. அது பார்க்கப்படும் பொருள் அல்ல, ஆப்ஜெக்ட் அல்ல, அது சப்ஜெக்டு. எது பார்க்கிறதோ அதுவே பார்க்கப்படுகிறது. எதை தேடுறையோ தேடுகிறவன் தான் தேடப்படுபவன். எது ஸ்டார்டிங் பிளேஸோ அதுதான் டெஸ்டினேஷன். இது புரியுதா? அது எல்லாவற்றையும் அறியும், நம்மை வைத்து அது அறியும். நாம் அதை அறிய முடியாது. ஏன்னா அதுதான் நம்மை வைத்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அது அறிவு பொருளாக இருக்கிறது. அப்போ சுயம் ஞானம், ஞானஸ்வரூபம். எது? நாம ஞானமயம், ஞானஸ்வரூபம் ஞானமயம். வித்தியாசம் புரியுதா? சித்து சின்மயம். சித்து அறிவு உணர்வு, சின்மயம் உடம்பு. சிதாபாசங்கிறது தான் சின்மயம். ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தமயம். பரம்பொருள் ஆனந்த ஸ்வரூபம், நாம ஆனந்தமயம். தூக்கத்தில் அந்த ஆனந்தமய சர்க்கிளில் போயிட்டு 8 மணி நேரம் சார்ஜ் பண்ணிக்கிட்டு நம்மளே அறியாமல் உள்ளே போகிறோம், நம்மளே அறியாமல் வெளியில் வரோம். வரும்போது கொஞ்சம் சார்ஜ் ஆகியிருக்கு, நல்லா நிம்மதியாக தூங்கினப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. புரியுதா? இதெல்லாம் ஏற்கனவே புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியாது. பிகைனர்லாம் வந்து நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து ஆடியோ கேட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழேருந்து வர்றது தான் உத்தமம். அதனால் அதை நம்புங்க. அதில் ஆரம்ப காலத்து ஆடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அங்கங்கே எல்லா ஆடியோலையும் ஒவ்வொரு ஆடியோவும் உங்களை பாடம் நடத்தும். நீங்கள் சந்தேகமே இல்லாமல் தான் அடியேன்னு பேசியிருப்பேன். எதையுமே திறமையை காட்டுறதில்ல. திறமையை எதில் காட்டணும்னு நினைக்கிறேன்னா எளிமைப்படுத்துறதில் நம்ம திறமையை காட்டணும் முருகான்னு தான் சங்கல்பம் பண்ணி வேலை செஞ்சுட்டுருக்கோம். பாமரர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கு மேலான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பொருளாதாரம் அவசியம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பேச்சு. ஏன்னா இது வந்து ஆனந்த ஸ்வரூபம். பக்தி செய்கிறதில்ல, யோகம் செய்கிறதில்ல, ஆனந்தமாக இருக்கிறது, அறிவாய் இருக்கிறது. இன்னும் அந்த நிலையை நீங்கள் தொடலைல்ல, அமைதி ஆனந்த நிலையை தொடலைல்ல. அது தொட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் போக மாட்டீங்க. அது வரைக்கும் படிப்படியாக படிக்கட்டு ஏறி வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறணும். ஒன்றும் அவசரம் இல்லை. துரிதமாக செய்ய வேண்டாம், வேகமாக செய்ய வேண்டாம். நிதானமாக விவேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க. தொடர்ந்து வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ கேட்குறது, ஒரு நாளைக்கு 3 ஆடியோ 5 ஆடியோ அப்படி கேட்டு வாங்க. வேகம் கூடாது, வேகம் கூடவே கூடாது. அது போதும்னு மனநிறை வந்துச்சுன்னா எடுத்து வச்சிடலாம். ஏகாந்தமாக 1 மணி நேரத்துலேருந்து பிகினர் சொல்கிறேன், காலங்களை வீணடித்தவங்கள சொல்கிறேன். 1 மணி நேரம் 1 மணிலேருந்து 3 மணி நேரம் ஏகாந்தமாக இருக்குன்னு முடிவெடுத்தாலே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க. அது சத்துவகுணம் வளரும், இந்த சிந்தனைகள் உள்ளே போயிடும். இந்த சகஜ சமாதிங்கிற நிலை எளிமையாக வந்துடும். இப்போ நான் எப்படி இருக்கேன், திடீர்னு கிளாஸ் எடுப்பேன், திடீர்னு படுத்து கிடப்பேன், திடீர்னு என்ன பண்ணுறேன், சன்னதியில் போய் சர்வீஸ் பண்ணுவேன், திடீர்னு என்ன பண்ணுவேன், எங்கேயாவது போயிட்டு வருவேன். இருக்கா இல்லையா?
அந்த ரோல் அங்கே போனோன்னே அப்படியே ஆகிடுவோம். ஆகிறமா இல்லையா? பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நீ அங்கே சாதாரணமாக ஒரு துண்டை கட்டிட்டு நிற்கிறான், சாமி புறப்பாடில் வேறு மாதிரி இருக்கான் நினைக்கிறீங்களா? நினைப்பீங்க. காரணம் இதுதான். இப்போ என்னன்னா, எத்திர வித்யா அவித்யானா, எங்கே வித்யாவும் அவித்யாவும் வேலை செய்யாத இடத்துல வித்யா அவித்யாபியாம் பின்ன, வித்யா அவித்யாவுக்கு அப்பால் இருக்குது. அதுதான் பிரக்ஞானம். வித்யாமயோகி யக ச கதம் விஷயோ பவதி. அது எப்படி ஆப்ஜெக்டாக மாறும்? நீ அறியக்கூடிய ஆப்ஜெக்டாக அது எப்படி மாறும்? அறிவே அறியப்படும் பொருளாக எப்படி மாறும்? அறியப்படும் பொருள் யார்? நீ பிரம்மத்தை தேடுற. யாரை தேடுற? உன்னை தான் தேடுற. அதை தான் ஆனந்தம்னு சொன்னோம். மனிதனுடைய நடவடிக்கை எதுக்கு? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூமெண்ட் எதுக்கு? அவனுடைய பயிற்சி முயற்சியும் எதுக்கு? யாரத்தை தேடுறான்? ஆனந்தத்தை தேடுறான். ஆனந்தம் எங்கும் இருக்குது. ஆனந்தம் எங்கும் இருக்குது. எங்கே பிடிக்கலாம்? உள்ளே பிடிக்கலாம். அப்போ உள்ளே இருக்கிற பொருள் வஸ்துவை அதானே நீ. உள்ளே இருக்கிற வஸ்து நீயா வேறு யாரா? உங்குள்ளே இருக்கிறது நீயா வேறு யாரா? உங்குள்ளே இருக்கிறது நீ தான். அப்போ நீ அறியும் போது அகம் பிரம்மாஸ்மி உணர்வு பிறக்கும். அறியாத வரைக்கும் நீ எல்லாருக்கிட்டேயும் கையேந்திக்கிட்டே நிற்க வேண்டியது தான். துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நோய் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, 1008 பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயே, எவ்வளவு நீங்கள் ஒரு மாதத்தில் எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்குங்க, அதை யோசனை பண்ணி பாருங்கள். அந்த அறிவு இருந்தால் நாம் விடுதலை அடையணுங்கிற அறிவு வரும். ஏன் விடுதலை அடையணுங்கிற அறிவை யாருக்கும் வரமாட்டேது? 97% மக்களுக்கு நாம் முக்தி அடையணுங்கிற அறிவே வரலையே. நம்ம விடுதலை பெறணும், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், நிரந்தரமான ஆனந்தத்தை தான் தேடுறோங்கிற ஞானமே இல்லையே. அதுவே குரு தானே சொல்லி கொடுக்குறாங்க. சரி, அது சொல்லியாச்சு. எப்படி இருக்கு? உண்மையா பொய்யா? உண்மை தானே. அப்போ ஏன் செய்ய மாட்டேற? நேரம் இல்லை, நான் அங்கே போனேன் இங்கே போனேங்க, ஏதோ ஒன்று சொல்கிறியா இல்லையா? நல்லா இருக்கும்போது எங்கேயா சுற்றுற. அப்புறமா 110 படிக்கட்டு எப்படி என்ன வந்து கேட்குற? நல்லா இருக்கும்போது ஈஸியாக இருக்க போகிற, அங்கே போகிறேன் எங்கெங்கேயோ இருக்கேங்கிற. நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியலங்கிற. உன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் வேறு மாதிரி, வேறு லெவல். இது புரிஞ்சிச்சுல? அடுத்தது யோக வை காமேன காமான் காமயத்தே ச காமி பவதி. காமங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிருக்கு வச்சு செய்து. யோகா வை காமேன் ஆசையோட காமான அந்த காமப்பொருளை போகப்பொருளை காமயத்தை விரும்பி அனுபவிக்கிறான். ரொம்ப காமத்தை ஆசையோடு பொருளை விரும்பி அனுபவிக்கிறான். ச காமி பவதி, அவன் காமியாக இருக்கிறான். யார் அந்த அதே காமப்பொருளை அனுபவிக்கணும்னு நினச்சாலும் விருப்பம் இல்லாமல், அதாவது ரொம்ப தீவிர கதியோடு விரும்பாமல், இது அவசியம், அத்தியாவசியம், இது கடமை அப்படின்னு செய்கிறான். அதாவது கர்மத்தை யோகமாக செய்யன்னு சொல்கிறோம்ல, அவன் செய்கிறான், என்ன வைத்து செய்கிறான்னு. அந்த மாதிரி காமத்தையே ஒரு தர்மமாக செய்கிறான் அவன். நல்லா பேக்குக்கு போனால் அப்படி தான் வரும். அது புரியுதா இல்லையா? ஒரு போகப் பொருளை ஒருத்தன் போகிச்சு விரும்பி அனுபவித்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சி என்ஜாய் பண்ணுறான். ஒரு மாம்பழத்தை சாப்பிட்றத வச்சுங்க. இன்னொருத்தவன் அதே மாம்பழத்தை இது உடம்புக்கு அமிர்த தத்துவத்தை கொடுக்கக்கூடியது, அதனால் இதை நான் சுவைக்கிறேன்னு சாப்பிட்றோம். வித்தியாசம் புரியுதா? இன்னொருத்தவன் இனிப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, கலராக இருக்குது. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஒருத்தவனுக்கு அத்தியாவசியம் இருக்குது, ஒருத்தவனுக்கு விருப்பம் இருக்குது. அத்தியாவசியமாக விருப்பமா, அதாவது ரிக்குவயர்மெண்ட் அண்டு நெசசிட்டின்னு சொல்லுவாங்க. நெசசிட்டி, ரிக்குவயர்மெண்ட்டு, டிசையர்னு 3 வார்த்தை இருக்குது. டிசையர் கடைசியில் வச்சுக்கலாம். இப்போ நெசசிட்டி உனக்கு கேட்காமலே கொடுக்கப்படும்.
இடையில என்ன இருக்குது, ரிக்குவயர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, தேவையானது இதை நம்ம வாங்கணும், சாப்பிடணும், சாப்பிட்டா தான் வேலைக்கு போக முடியும், உடம்பு தெம்பாக இருக்கும், அப்படி இருக்கா இல்லையா? புரியுதா இல்லையா? ஒரு பொருளை போகிக்கணுங்கிற விரும்பி சாப்பிட்றது ஒரு விஷயம். ஒரு பொருள் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கோ இல்லை உயிருக்கோ இந்த நன்மை இருக்குது, இதை நம்ம கடமையாக செய்யணும். இப்போ குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுமா, நல்லதை சாப்பிடுமா, விருப்பத்தை சாப்பிடுமா? இவன் சொல்கிறது நல்லதை சாப்பிடுன்னு சொல்ல வருது வேதம். குழந்தைங்க என்ன சாப்பிடும், எனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா அதையே சாப்பிடும். அது நல்லதான, நல்லதுன்னா ஏன் அந்த மாதிரி பாருங்க, சாப்பிட்ற சாப்பாடெலாம் என்னது, எல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லாத பொருள் தானே. இது இல்லாத பொருள், சத்து இல்லாத பொருள், சத்து இல்லாத பொருள், சத்துங்கிற அந்த இறை இல்லாத பொருள். எல்லாத்துலேயும் சத்தை கலக்கணும்னு சொன்னோமா, அதாவது காமத்தை செய்கிறான், கடமையை செய்கிறான், கடமைன்னு செய்கிறான். ஒருத்தன் விரும்பி செய்கிறான், விரும்பினா போகிக்கணுங்கிற ஆசைப்பட்டு செய்கிறான், நான் அனுபவிக்கிறேங்கிற செய்கிறான். ஒருத்தன் கர்மமாக செய்கிறான், ஒருத்தன் யோகமாக செய்கிறான். இதுதான் விஷயம். இது புரியுதா? அதுதான் யோக வை யார் காமேன்னு ஆசையோடு காமான் அந்த பொருளை காமயத்தை விரும்பி அனுபவிக்கிறான், விரும்பி சாப்பிடுகிறான் மாம்பழத்தை. காமி பவதி, அவன் காமி. அடுத்து என்ன தோணும், இன்னொரு மாம்பழம் இல்லை இன்னொரு பொருள் அப்படின்னா அவனுடைய ட்ராக்கே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், எக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னொருத்தவன் யோகவை தத் காமேனு காமானு, யோகவை துவக்காமேனு காமானு காமேத்தே. ஸோ அக்காமி, விருப்பமில்லை ஆனால் செய்கிறான். கர்மத்தை செய்யணும், அவன் செய்கிறான், என்னை வைத்து செய்கிறான்னு செஞ்சால் யோகம். கர்மத்தை செய்யணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான். ரெண்டு வித்தியாசம் இருக்குது. இந்த வேலையெல்லாம் யாருடைய வேலை நீங்கள் நினைக்கிறீங்க, என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கிறீங்க. அவனுடைய வேலை. எல்லாருக்கும் டேலண்ட்டு கொடுத்து கீழே இறக்கியிருக்கானா? ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை செய்ய வைக்கிறானா இல்லையா? செஞ்சு தான் தீரணும், மறுக்கவே முடியாது. ஸோ அகாமி பவதி ஜன்ம ஜராபியா பின்ன, இந்த ஜன்மாவுக்கும் பிறப்புக்கும் முதுமைக்கும் வேறானவன். ஸ்தானூர் ஒரே நிலையில் இருப்பவன். அயம் அச்சேதையோ, அவனை தொலைக்க முடியும். ஆத்மாவை பற்றிய லட்சணத்தை சொல்லுது. யோ அசோ சூரியோ திஷ்டதி, யார் இங்கே இருக்கிறானோ அவனே அந்த சூரிய நிலம் இருக்கிறான். அசோ கோசு, யோ அசோ கோசு, யார் இந்த பசுக்கள்லையும் இருக்கிறான். திஷ்டதி யோ அசோ கோபான், அந்த பசுவை மேய்க்கக்கூடிய சிறுவனிடத்திலையும் இருக்கிறான். பாலயத்தி, காப்பாற்றிக் கொண்டிருக்கான், நிர்வாகம் பரிபாலனம் செய்கிறான். யோ அசோ சர்வேஷு, எல்லாரிடத்திலையும் இருக்கிறான். தேவேஷு திஷ்டதி, தேவர்களிடத்திலையும் அவன் இருக்கிறான். யோ அசோ சர்வ வேதே கீயத்தே, எல்லா வேதங்களும் அவனை புகழ்ந்து பாடுகின்றன, துதி பாடுகின்றன. யோ அசோ சர்வேஷு பூத்தேஷு பிரவேசிய, அவை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் நுழைந்திருக்கிறான். பூதானி வித்தாத்தி, எல்லா ஜீவராசிகளையும் அறிகிறான், நியமிக்கிறான், அப்பாயின்மெண்ட் செய்கிறான், நியமிக்கிறான். கரெக்டு. ஸோ ஹி சுவாமி பவதி, அதனால் அவன் சுவாமி ஆகிறான். சுவாமினா என்னது, தலைவன் ஆகிறான். யார் பரமாத்மா. எது வரைக்கும், இந்த ஜீவாத்மா தன்னை அறியாத வரைக்கும் தன்னை அல்பமாக நினச்சின்னு இருக்கான். அவன் மகத்தானவன். நீ மகத்தானவனு அவனுக்கு தெரியல. அந்த காலம் வரும்போது யாரோ ஒரு குரு நீ அல்பம் கிடையாது, நீ மகத்துன்னு புரிய வைக்கிறாங்க. அப்போ அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். இல்லை தேரோட்டி கர்ணன், அவன் தேரோட்டியின் மகன், எல்லாரும் அவனை இன்சல்ட் பண்ணுறாங்க. யுத்தத்தில் கூட அவனுடைய கலையை மதிக்க மாட்டுறாங்க. இல்லை நீ தேரோட்டி மகன் இல்லைப்பா, நீ சத்திரியருடைய ராஜாவுடைய பையன், சூரியனுடைய பையன் நீ அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன வரான்,
எல்லா நிலைகளையும் கடந்து நிற்கிறான். இப்போ என்னது, வெறும் வார்த்தை தான். பைக்கு கீழே விழுந்துச்சோடனே அப்படியே அதிருது. உன் பைக்கு இல்லை, இன்னொருத்தவன் பைக்குன்னா சரி போனான். குழந்தை விழுந்துருச்சுமா, போ அவனு, ஐயோ என் குழந்தை விழுந்து வச்சே அப்படின்னா, உன் குழந்தை இல்லைம்மா பக்கத்து வீட்டுக்கு. அது திமிர் பிடிச்சது. வித்தியாசம் தெரியுதா இல்லையா? என்ன காரணம்? ஒன்றில் பற்று, இன்னொன்றில் பற்று இல்லை. யாரை பற்றுறா? இந்த மனம் அதை போய் பற்றி வச்சிருக்கு. எண்ணுதுன்னு ஒன்றுது இல்லை, உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க வளர்க்குறதுக்கு. அந்த அறிவு இருக்கணும். எத்தனை நாள் நீ அங்கே இருக்க போகிற? இல்லை அது உங்களோட எத்தனை நாள் இருக்க போகுது? எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி எந்துன்னு சொல்லுவீங்க? அதனால தான் பிரச்சனையே வருது. சா ஹோவாச்ச கந்தர்வி. இப்போ இந்த துர்வாசர்கிட்ட கந்தர்வி கேட்குறார். இந்த பெண் கேட்குறா, சிரேஷ்ட சா ஹோவாச்ச கந்தர்வி கதம் வா ஸ்மாசு ஜாத்தோ கோபாலக. எப்படி அவர் எங்கள் குலத்தில் பிறந்தார்? நாங்கள்லாம் கோபியர்கள், எங்கள் குலத்தில் எப்படி அவர் பிறந்தார்? சகுனத்துக்கு வராங்க. மாற்றி சகுனமும் நிர்குணமும் மாறி விளையாடுது. சகுனத்தை வச்சு நிர்குணத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க ரிஷிகள். ஸ்வஸ்மாசு ஜாத்தோ கோபாலக கதம் வா, எப்படி எங்கள் குலத்தில் அவர் பிறந்தார் கோபாலனா. கதம் போ ஞாத்தோ, நீங்கள் எப்படி அவரை அறிஞ்சிங்க? எப்படி அவரை பிடிச்சிங்க? அசோ துயா முனே கிருஷ்ணனை எப்படி முனிவரே, துர்வாச முனிவரே, உனக்கு நான் சாபம் விட்டுருவேன். ஒழுங்காக எப்படி பரம்பரில் பிடிச்ச சொல்லிக் கொடு கேட்குறேன். முனே கிருஷ்ணக எப்படி பிடிச்ச? கோவா அஸ்ய மந்திரக, ஏதாவது மந்திரம் வச்சுருக்கியா? ஆமாம், எந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கிறீங்களோ அந்த மந்திரம் சித்தி ஆணுச்சுன்னா அந்த கடவுள் வந்துடுவாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நீங்கள்லாம் செஞ்சு பார்க்குறதுக்கு இல்லை. நீங்கள் எதையுமே செஞ்சு பார்க்குறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு நேரமே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. எத்தனை நாளாக பண்ணிட்டீங்கன்னா பிறந்ததுலேருந்தே பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னும் முடிவுக்கு வரலை. எந்த ஜென்மம், எல்லா ஜென்மாலையும் இதே தான். ஆனால் எப்படியோ ப்ரொமோட் ஆகி மானுடம் எடுத்துட்டீங்க. எப்படியோ ப்ரொமோட் ஆகி புண்ணியத்தை நிறைய பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக அதில் அடியே 100க்கு 100 பூரணமாக சொல்கிறேன். புண்ணியந்தான் உங்களை இங்கே உட்கார வச்சுருக்கு. பிரேக் இருக்குன்னா அங்கே பாப்பம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்போ மாறி வந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயிக்கு போயிட்டா நிரந்தரமான ஆனந்தம். இந்த புண்ணியத்தை வச்சு அங்கே போயிடணும். அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். குரு அந்த வேலையை தான் செய்கிறாங்க. உனக்கு காலம் இவ்வளோ காலம்தான்ப்பா, இவ்வளோ தூரம்தான்ப்பா, அதுக்குள்ளே இதை நீ பண்ணி முடிச்சிருப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. விழிப்பு நிலையை உருவாக்கி விட்ருவாங்க. நீ வேறு எதையும் சிந்திக்க முடியும். எது முக்கியங்கிறது தெரிஞ்சு போச்சுன்னா வேறு எதை எப்படி சிந்திப்பேன்? எது சரி, எது தப்பு, எது நல்லது, எது கெட்டது, எது உயர்வு, எது தாழ்வு, எது இப்போ செய்யணும், இதான் நேற்றே சொன்னேன். அத்வைதம் இங்கேயே இப்போதே இந்த பிரிவிலேயே இத்தனை கோடி ஜென்மாவா பட்ட துக்கத்துக்கெல்லாம் முடிவு கட்டலாம். வேறு எந்த யோகமும் இல்லை. வெறுமனே குரு சேவாவும் சிரவணமும் பண்ணிக்கிட்டே வந்தாலே போதுங்க. வேறு அந்த மனன நிதி அதனம்லாம் நான் சொல்கிறேன், அனுபவத்தியில் சொல்கிறேன். அவங்களோட பயணிச்சிங்கன்னா தானாகவே அது சித்தி பெறும். எழுதி வச்சுங்க. சொல்கிறது புரியுதா? சிரவணத்தை நீங்கள் ஸ்ரத்தையாக கேட்டு, அதுதான் உங்கள் முக்கியமான வேலை. ஏகாந்தமாக உக்காந்தோ இல்லை சன்னதிக்கு வந்தோ குரு சாநித்தியத்துக்கு வந்தோ சிரவணம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவரோட பயணம் பண்ணும்போது தானாகவே என்னவாயிடும்? அது அப்படியே மெர்ஜ் ஆகி டைஜஸ்ட் ஆகி அமிர்தமாகி அந்த உயிராகி கலந்து நிற்கும். இல்லை ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஆனால் உங்களை பயணிக்க விடாது. அவரோட பார்க்கறதே பெரிய விஷயமாயிடும். பயணிக்க விடாது. ஜாக்கிரதை. விநாசகால விபரீத புத்தின்னு ஏதாவது அங்கே என்ன சகனாபவத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க? மாவித் விஷாவகை. எங்களுக்கும் எனக்கும் குருவுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் எப்போதும் வரக்கூடாது. கருத்து வேறுபாடெலாம் வரவே வராதுங்க. நீங்கள் தவறு பண்ணால் கூட குரு தவறு பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக என்ன பண்ணுவாங்க?
கொஞ்ச நாள் விட்டு பிடிப்பாங்க, அவன் சிந்திக்கட்டும் அப்படிமா நினைப்பாங்களே. நல்ல குரு சத்குரு அவன்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருந்தாலே அவன் என்ன பண்ணிடுவான், சரியாயிடுவான், வந்து சேர்ந்துருவான், இவர் போய் அவனை அரவணைச்சிடுவார். அதனால் பயணம் நீண்ட பயணம். இந்த ஜென்மாவிலேயே அந்த செய்து காட்டணும். புரியுதா? யோகாவை காமேன்னு அது பார்த்தோமா. இப்போது இதெல்லாம் அப்புறம் கேட்குறா, அஸ்ய மந்திரக கோவா அஸ்ய மந்திரக, அதுதான் மந்திரம் தான் சொல்லு. கிம் ஸ்தானம், எங்கே இருக்கார் அவர், எங்கே இருந்து பிடிச்சிங்க, எப்படி பிடிச்சிங்க அவரை, இவனை எங்கடா பிடிச்சிங்கன்னு கேட்பாங்களே. 10ஆம் நம்பரை கேட்பாங்க என்கிட்ட, இவனை போய் எப்படா பிடிச்சிங்கன்னு. யார் கேட்பாங்கன்னு யார் கேட்பாங்க சொல்லுங்கள்? நானே கேட்பேன், எனக்கு இது தேவையா, என்ன சொன்ன முடியுமா. கிம் ஸ்தானம், எந்த இடத்துல பிடிச்சிங்க. கதம் வா தேவக்கியாம் ஜாதக, எப்படி அவர் தேவகிக்கு போய் பிறந்தார். இவ்வளோ பேர் பெண்கள் இருக்காங்க, தேவகி மட்டும் என்ன ஜாத்தக. கோவா அஸ்ய ஜாயாகிரமம், அவருக்கு இப்படி மனைவிகள் இவ்வளோ பேரா, பெரிய கூட்டமே இருக்கு, கிராமமே இருக்கு, ஒரு பெரிய கூட்டமே இருக்கு, பெரிய கிராமமே இருக்கு அவருடைய மனைவிமார்களுக்கு. கீதிருஷி பூஜா அஸ்ய, அவரை எப்படி நாங்கள் பூஜிக்கிறது. பார்த்தீங்களா, பரம்பொருள், அதான் பரம்பொருள். இவ்வளோது கோபியர்கள் பேசினாலும் அவங்கள எப்படி பூஜிக்கிறேன்னு கேட்டாங்க பாருங்க. அடுத்த கேள்வி, கீதிருஷி பூஜா அஸ்ய கோபாலஸ்ய பவதி, எப்படி அவரை இந்த கோபாலனை பூஜை பண்ணுறது. சாட்சாத் பிரகிருதி பரோ, நேரடியாகவோ பிரகிருதி பரோ, இந்த பிரகிருத்தியில் இருந்தாலும் பிரகிருதிக்கு அப்பால், அதாவது சம்சாரங்களுடைய மாயைக்கு அப்பால், மாயையோடு இருக்கார், ஆனால் மாயையோட சேருதில்லை. அசங்கக சாட்சாத் பிரகிருதி பரோ அயம் ஆத்மா கோபாலக, இந்த கோபாலன் என்ற ஆத்மா பரமாத்மா மாயாவோட இருக்கு, ஆனால் மாயாவிலிருந்து வேறுபட்டு இருக்கு. கதம் துவம் அவதீர்ன, எதுக்காக அவர் அவதாரம் எடுத்தார், எதுக்கு கீழே இறங்கி வந்தார், பரம்பொருள் எதுக்காக கீழே இறங்கி வந்தார். பூமியாம், இந்த பூமிக்கு வந்தார். ச காந்தர்விகி வை முனிவாச்ச அப்படின்னு அந்த காந்தர்வின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் முனிவரை கேட்டால், சஹோ வாச்ச தாம் ஹி வை பூர்வம் நாராயணோ, முதலில் அவர் நாராயணனாக இருந்தார். சத் ஏவ இதமக்ர ஆசித்துங்கிற தத்துவம், அதை இங்கே அதுக்கு பதிலாக நாராயணங்கிற வார்த்தையை போடும். சஹோ வாச்ச தாம் ஹி வை பூர்வம், முதலில் நாராயணோ. அஸ்மின் லோகா ஓத் புரோத்தச்ச, ஓத் புரோத்துனா ஒரு சட்டையில் இந்த ஊடு நூல் பாவு நூல்னு சொல்லுவாங்கள்ல, வெற்றிகள் ஒன்று அரிசாண்டல் ஒன்றுன்னு அப்படியே சேர்த்துக்கிட்டே வந்தால் ஒரு துணி வந்துடும். 2 நூலை அரிசாண்டலையும் வெற்றிகளையும் சேர்த்துக்கிட்டே வந்தால் ஒரு கிளாத் வந்துடும்ல. அது மாதிரி இந்த ஜீவராசிகள் எல்லாம், இந்த லோகங்கள் எல்லாம் தஸ்ய ஹிருத் பத்மா ஜாத்தோ அப்ஜோ நிஷ் தபஸ் தப்த்வா தஸ்மை ஹாவரம் ததோ ச காமோ பிரஸ்னமேவ விவ்ரவே தம் ஹாஸ்மை ததோ. சஹ வாச்ச தாம் ஹி வை பூர்வம் நாராயணோ அஸ்மி, இங்கே முதல்ல நாராயணன் இருந்தார், இந்த லோகங்கள் ஜீவராசிகள்லாம் அவருக்குள்ளே நிரம்பி இருந்தன. அப்போ என்ன அர்த்தம், இவங்கெல்லாம் காட்ஸ் பார்ட்டிகளாக இருக்காங்களா. அப்போ அவர் எப்படி இருக்கார், வெட்ட வழியாக இருக்கார். வெட்ட வழியாக இருக்கக்கூடிய நம்ம சிவவெளி ஒளின்னு சொல்லுவோம். வள்ளலார் அதை சொல்கிறார். சிவவெளி ஒளிங்கிற எல்லாத்துக்கும் ஆதாரமானது, அதுக்கு யாரும் ஆதாரம் இல்லை, அது எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது. அதுக்குள்ளே நாமெல்லாம் இருக்கோம். இப்போ நம்ம சொன்னோம்ல, நம்மள்கிட்ட ஒரு கடவுள் இல்லை, பல கடவுளும் இல்லை, கடவுள் மட்டுமே இருக்கிறார். நம்மள்கிட்ட பல கடவுள் இல்லை, ஒரு கடவுள் இல்லை, கடவுள் மட்டுமே இருக்கிறார். அப்போ இருக்கிறது எல்லாமே கடவுள் தான். நீ பார்க்குறது, பேசுகிறது, சிரிக்கிறது, விளையாடுறது எல்லாம் அவன் செயல்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க.
தஸ்ய அவருடைய ஹிருத பத்மஜாத்தோ அப்ஜயோனினா பிரம்மா. எங்கள் நாபிக்கமலம் பத்மநாபன் பேர் இருக்குல்ல, பத்மநாபன்னு பேர் இருக்குல்ல, என்ன அர்த்தம்? நாபியில் பத்மம். ஏற்கனவே அங்கே மணிப்பூரகங்கிற தாமரை இருக்குது. தாமரை 7 இடத்துல இருக்குது, அது மலர்ந்தே தீரும். அப்ஜயோ நிஸ்த ஜாத்தோ அப்ஜயோ நிஸ்தப, அந்த பிரம்மா அந்த நாபிக்கமலத்திலிருந்து மலர்ந்தார், தோன்றினார். அது மட்டும் இல்லை, தபம் செய்தார். தப்துவா தஸ்மை வரம் ததோ, அவருக்கு நிறைய சித்திகள்லாம் தேவைப்படுது. உலகத்தை படைக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும், ரா மெட்டீரியல்லாம் வேணும்ல, அறிவு வேணும். எல்லாத்தையும் இந்த பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் நாராயணன் ததோ கொடுத்தார். காம பிரஷ்னமேவ வெவ்ரே, என்னென்னமெல்லாம் அவருக்கு விருப்பங்கள் தேவைகளோ அது எல்லாத்தையும் ததோ கொடுத்தார். அது வரைக்கும் இருக்கட்டும். 17 மந்திரம் இருக்கு. எதில் ஆரம்பித்தோம்? 12. அதில் 16வது மந்திரம் பெரிய மந்திரம், இருந்தாலும் பரவாயில்ல. 17 முடிச்சிருக்கோம். பிரம்மா பிறந்துட்டார், இப்போ சிருஷ்டி பண்ண போகிறாரு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வேல் முருகனுக்கு குருவாயூர்.